Hi friends, welcome back. This is Sudhakar Mahalingam. So ஒருத்தர் டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, இப்போ நான் போகிறேன், ஐ கோ ஆர் ஐ எம் கோயிங் அப்படி சொல்லாமல் வேறு எந்த மெத்தடில் சொல்லலாம்னு கேட்டிருந்தாரு. லெட் மீ எக்ஸ்பிளைன். இப்போ சப்போஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேசிகிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் சொல்லுவார், எனக்கு நேரமாச்சு, நான் போகிறேன், இட்ஸ் லேட், லெட் மீ கோ. ஆக்சுவலாக நான் போகிறேன்னா ஐ கோ, பட் ஐ கோன்னு சொல்லாமல் லெட் மீ கோன்னு சொல்லலாம். இன்னொரு சொல்லுவார், எனக்கு டயர்டாக இருக்குது, நான் தூங்குறேன். எனக்கு டயர்டாக இருக்குது, ஐ எம் டயர்ட், நான் தூங்குறேன், லெட் மீ ஸ்லீப். எனக்கு வேலை இருக்குது, நான் கிளம்புறேன், ஐ எம் ஹேவிங் ஒர்க், லெட் மீ லீவ் ஆர் லெட் மீ கோ. நான் எடுத்துக்கிறேன், லெட் மீ டேக். ஆக்சுவலாக நான் எடுத்துக்கிறேன்னு ஐ டேக்குன்னு சொல்லலாம். அப்போ சொல்கிறதுக்கு பதிலாக லெட் மீ டேக், எடுத்துக்கிறேன். நான் முயற்சி பண்ணுறேன், லெட் மீ ட்ரை. ஒரு எக்ஸாம்பிள், இப்போ ஆஃபீஸில் ஒர்க் கொடுத்துருப்பாங்க, நீங்கள் பண்ணலை, அவங்களுக்கு திட்டுவாங்க, சீக்கிரம் முடியுங்கன்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்லணும், திட்டாதீங்க, நான் முயற்சி பண்ணுறேன். திட்டாதீங்க, ப்ளீஸ் டோன்ட் ஸ்கோல்ட் மீ ஆர் டு நாட் ஸ்கோல்ட் மீ, லெட் மீ ட்ரை. நான் முயற்சி பண்ணுறேன்னா லெட் மீ ட்ரை. முயற்சி பண்ணுறதுக்கு ட்ரை, முயற்சி எடுக்கிறதுக்கு டேக், முயற்சிக்கு எஃபர்ட். அப்போ முயற்சி எடு, டேக் எஃபர்ட். வெறும் முயற்சி அப்படின்னா எஃபர்ட். வாட் அபவுட் விடாமுயற்சி? perseverance or diligent or endure. So perseverance, diligent, endure மூணுமே வந்து விடாமுயற்சின்னு தான் அர்த்தம். ஸோ திட்டாத, டோன்ட் ஸ்கோல்ட். சாதாரண திட்டினாங்கன்னா ஸ்கோல்ட், கெட்டவாறு திட்டினாங்கன்னா அப்யூஸ். அதுவே கழுவி ஊத்துறதுமாங்க, வசப்பாடு, தமிழில் வசைப்பாடுதல்மாங்க. பீஸ் பட்டர். ஸோ பீஸ் பட்டர்னா கழுவி ஊத்துறது. எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்குறேன், ஐ ஃபீல் ஸ்லீப்பி, லெட் மீ ஸ்லீப். இப்போ ஃப்ரெண்ட்ஸில் உட்காந்துருப்பாங்க, நான் காஃபி குடிச்சுக்கிறேன், ஹோட்டல் போயிருப்பீங்க, ஏதோ கேட்கணும், நான் எனக்கு காஃபி குடிச்சுக்கிறேன், லெட் மீ ஹாவ் காஃபி. நான் ஸ்வீட் சாப்பிட்றேன், லெட் மீ டேக் ஸ்வீட்ஸ் ஆர் லெட் மீ ஹாவ் ஸ்வீட்ஸ். நான் அனுப்புகிறேன், லெட் மீ சென்ட். நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ எங்கெல்லாம் ஐ சொல்கிறோமோ அதுக்கு பதிலாக we can use let me. ஸோ உங்கள் வீட்டில் இருப்பீங்க, ஃப்ரெண்ட் யாரோ கூப்பிட்டுருப்பாங்க, நான் பிஸியாக இருக்கேன், நான் அப்புறமா கூப்பிட்றேன், நான் பிஸியாக இருக்கேன், அப்புறமா கூப்பிட்றேன், ஐ எம் பிஸி, லெட் மீ கால் யூ லேட்டர். ஃப்ரெண்ட்ஸ் வந்திருப்பாங்க, சொல்லுவாங்க, எங்கள் வீட்டுக்கு வா, எனக்கு வேலை இருக்குது, நான் இன்னொரு நாளைக்கு வரேன், எனக்கு வேலை இருக்குது, ஐ எம் ஹேவிங் ஒர்க், லெட் மீ கம் சம் அதர் டே ஆர் சம் அனதர் டே. ஸோ எங்கெல்லாம் ரெயின், வர்றேன், போகிறேன், உட்காடுறேன், சொல்கிறேன், அங்கெல்லாம் லெட் மீ போடலாம். ஸோ லெட் மீ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கீப் வாட்சிங், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.